ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே. உமக்கு நன்றி, நன்றி இயேசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே அப்பா, இந்த கால வேளையில உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். என் தேவன் நீ நேற்றும் என்றும் என்று மாறாதவரா இருக்கிறீர். உம்முடைய கிருபை மகா பெரியது. ஹalleluya. ஆண்டவரே, இந்த worship டீமை உம்முடைய கரங்களில கொண்டு வருகிறேன். என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹalleluya. மியூசிஷியனை உம்முடைய கரங்களில கொண்டு வருகிறேன். நீ ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறதான சேனல்கள் மத்தியிலே என் தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையினால ஆண்டவரே அப்பா பாடல் நடத்தும் பொழுது கர்த்தர் நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிற பிரகாரமாக ஹalleluya சங்கீதத்திலே பிரகாரமாக ஆண்டவரே பாடல் நடத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும்படியாக ஆண்டவரே வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருத்தரும் மத்தியிலும் இந்த தேவ பிரசனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையினால் ஹalleluya அப்பா பழைய நாட்களுக்கு பிறகாக ஆண்டவரே சீனு மூலியமாக ஆண்டவர் இந்த worship-ஐ நடத்தும் பொழுது என் கர்த்தர் நீ கிருபை செய்யும்படியாக ஒவ்வொருத்தரோடும் ஆண்டவரை என் தேவன் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படியாக ஆண்டவரே உம்முடைய செய்தியை கொண்டு வருகிறதான எவஞ்சலிஸ்ட் ஆந்தனிக்காக ஜெபிக்கிறேன். என் கர்த்தர் அவரை கொண்டு ஆண்டவரை பல தேசங்களில் என் தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறீர். ஹalleluya. என் கர்த்தர் அவர் பேசாமல் பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். வசனத்தை கேட்கும் பொழுது வீட்டில் இருந்து கொண்டு கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை விடுதலை பெறும்படியாக அற்புதங்களை பெறும்படியாக சுகம் பெறும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படியாக இடைப்படும். ஹalleluya. நீர் சொல்லியிருக்கிறபடியாக ஆண்டவரே என் தேவன் உம்முடைய வசனத்தின் பிரகாரமாக ஹalleluya ஒரு பெரிய விடுதலையை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே, இந்த பிரசங்கத்துக்கு மூலமாக ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதங்களை என் தேவன் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஹalleluya. நீ நல்லவர். ஹalleluya. அநேக தேசங்களுக்கு அவரை கொண்டு சென்று போயிருக்கிறேன். ஹalleluya. இந்தியா தேசத்திலே அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன். மதுரை தேசத்திலே செய்திருக்கிறேன். தூத்துக்குடியிலே செய்திருக்கிறேன். சென்னையிலே தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறேன். இந்தோனேசியாவிலே ஆண்டவரே அநேக பேர் ஆண்டவரே அந்த சபையிலே ஆண்டவரே 60% ஆண்டவரை பிசாசால் பிடிக்கப்பட்ட அந்த சபையிலே என் தேவன் அந்த சபை முழுதும் என் தேவன் விடுவித்தீர் அவரை கொண்டு. ஹalleluya. அதே தேவன் இந்த மத்தியிலே பெரிய காரியங்களை இந்த வசனத்தின் மூலமாக இந்த பிரசங்கத்தின் மூலமாக என் தேவன் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபையின் தேவன் என் தேவன் கிருபையாக வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஹalleluya. அநேக தேசத்தில் கொண்டு போன தேவன் இன்னும் ஆண்டவரை அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அவரை கொண்டு நீ பெரிய திட்டங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறேன். ஹalleluya. அதை செயல்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இந்த ஆராதனை உம்முடைய கரங்கள்ல கொண்டு வருகிறேன். ஆசீர்வதிப்பீராக. முற்றுமுழுமா என்னை தாழ்த்தி உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த ஆன்லைன் சர்வீஸில் மறுபடியும் பார்ப்பதில் ஆண்டவருக்கு மிக மகிழ்ச்சி செலுத்துகிறேன். ஹalleluya. மறுபடியும் இந்த பேண்டமிக் நாளில் மறுபடியும் இந்த ஆன்லைன் சர்வீஸில் நம்ம கலந்துருக்கிறோம். இந்த சூழ்நிலை கண்டிப்பாக ஆண்டவர் மாற்றுவார் நம்ம நம்புவோம். ஹalleluya. என்னோட சேர்ந்து இந்த அருமையான கால வேளையில் என்னோட சேர்ந்து நீங்கள் ஆராதிக்கப்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹalleluya. நீங்கள் இந்த இடத்துலேருந்து அப்படியே எழுதி நின்று தேவனுக்கு அப்படியே சிறந்த ஆராதனை நம்ம செலுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இம்மட்டும் வழி நடத்துகிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த அக்டோபர் மாதத்திலே கூடிய கர்த்தாவே எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இம்மாதம் முழுதும் ஆண்டவர் அப்பா தேவன் காத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியிலையும் ஆண்டவரே, துன்பங்கள் மத்தியிலையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் வழி எடுத்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா எங்கள் கரங்களை பிடித்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. எங்களை ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையிலே கூடிய ஆண்டவர் அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாக நாமத்தை உயர்த்தும்படியாக அப்பா இந்த காட்சிகமாக அதெல்லாம் ஆண்டவர் அப்பா நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவன் தாமே ஆண்டவரே எங்கள் ஆதரவில் தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை உயர்த்துகிறோம் சர்வ வல்லவரே. நன்றிடமே துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றிடமே துதிக்கிறோம் ஆவியானவரே. நீ பெரியவர் கர்த்தாவே. நன்றிடமே துதிக்கிறோம் ராஜாவே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. நன்றிடமே உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ரீபா ஷபா பாபா ரி கரா பாபா குராந்தா பாபா
நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் ஆதரவில் ஆண்டவரே தேவங்களோடு கூட மேடத்துமாய் செபிக்கிறோம் கத்தாவே. இந்த பாடுற வேலையில் கத்தாவே உள்ளங்களை தொடர்ந்தாங்க செபிக்கிறோம் கத்தாவே. நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. எங்களுக்காக எவ்வளோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. நன்றி ஆவியானவரே. இந்த ஆதரலை ஆண்டவரே அப்பா முற்றிலுமாக நம்ம கருத்தில் ஒப்படுத்தி செபிக்கிறோம். தேவன் தாம் எங்களோடு இந்த வழிநடத்துமாய் செபிக்கிறோம் கத்தாவே. நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. நன்றியிடமா துதிக்கிறோம் கத்தாவே. சோதரிக்கிறோம் கத்தாவே. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. இதோடு சேர்ந்து விடுதலை நாயகன் என்ற பாடலை ஒன்றுமாக சேர்ந்து பாடுவோமாக. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நம் தேவன் விடுதலை நாயகனாக இருக்கிறார். நமக்காக வெற்றி தர தேவனாக இருக்கிறார். ஆமென். உற்சாகத்தோடு இந்த பாடலை நம்ம பாடுவோமாக. உள்ள நேரத்தில் பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார். ஆமென். அல்லேலூயா. புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சொல்லுவான். அல்லேலூயா. என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் அடிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் சொல்லுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். உங்கள் கரங்களை தட்டி அவர் நாமத்தை நம்ம உயர்த்துவமாக. நன்றி ஆண்டவரே. நன்றி நம்ம உயர்த்துகிறோம் கத்தாவை. நன்றி நம்ம துதிக்கிறோம் கத்தாவே அப்பா. எங்களை தேடி ஓடி வந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே அப்பா. என் தேவன் நீங்கள் ஆண்டவரே அப்பா. எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே அப்பா. தேவங்களை விடுதலை தர தேவனாக இருக்கிற கத்தாவே, எங்களை வெற்றியை தர தேவனாக இருக்கிற கத்தாவே அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. உம்மை மாற்றி நாங்கள் துதிக்கிறோம் ராஜாவே.
நல்லவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பெரியவரே உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ராஜதி ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தாதி கர்த்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ரீ கரபா ஷாந்த பாபா ரீ கரபாபா கூராந்த பாபா ரீ கரபா பாபா ரீ பஷாந்த பாபா ரீ கரபாபா கூராந்த பாபா பாபா. நன்றி உம்மை துதிக்கிறோம் ராஜாவே. நன்றி உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீ ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. இஸ்ரவேலின் ராஜாவே நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. தாவீது ராஜாவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா யாக்கோபு தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா நன்றி நம்ம துதிக்கிறோம் ஆவியானவரே. நன்றி நம்ம துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தர் அந்த பாடலை சந்தோஷத்தோடு இந்த பாடலை நம்ம பாடுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம். ஆமென். ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. என்னோட சேர்ந்த உற்சாகத்தோட பாடுவோமா? ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதா விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதா விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனை தாங்கிக் கொண்டீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையா. கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தென்னை குங்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையா. தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீர். தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீர். உம்மை ஆராதிப்போம். சொல்லுவாம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதா விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாவாம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதா விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். சிங்கங்கள் சூழ்ந்தென்னை வீழ்கடின கையில் கிருபையால் காத்தீரையா. சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா. நானே உன் தேவனாய் இருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி வந்தீர். நானே உன் தேவனாய் இருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி வந்தீர். உம்மை ஆராதிப்போம். சத்தோடு சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை ஆராதிப்போம். ஆமென். ராஜாதி ராஜாவாம் ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தர் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தர் என் நேசர். ஹல்லேலூயா. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பத விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம். உங்க கையை வைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. உம்மை நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சர்வ வல்லவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை
அரிபா ஷபா பாபா கரந்த பாபா கரந்த பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றிடுமை துதிக்கிறோம் சர்வ வல்லவரே அப்பா. நன்றிடுமை துதிக்கிறோம் வல்லவரே. நன்றி ஆண்டவரே அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஆவி ஆண்டவரே அப்பா. சர்வ வல்லவரே, ராஜாதி ராஜாவே, எம்ம நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. நன்றிடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் பெரியவர் கர்த்தாவே, நீர் பெரியவர் கர்த்தாவே அப்பா. நீர் எங்களை தூக்கி சுமந்திருக்கிற தேவனுக்கு கர்த்தாவே அப்பா. எங்களை தெரிந்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ரீபா கராந்த பாபா ரீ காராந்த பாபா ரீ கூராந்த பாபா ரீ கராபா பாபா ரீ கராபாஷாந்த பாபா ரீ கராபாஷாந்த பாபா ரீ கராபா பாபா ரீபா ஷாந்த பாபா ரீ கராபா கூராந்த பாபா ரீ கராபாபா கராந்த பாபா ரீபா ஷாந்த பாபா ரீ கராபா பாபா கராந்த பாபா. நன்றிடுமை துதிக்கிறோம் ஆவியானவரே, நன்றிடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர் அப்பா. நீ பெரியவர் கர்த்தாவே, பெரியவர் ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர் அப்பா. எல்லா நாமத்திலும் ஆண்டவரே, உன் நாமம் மேலான நாமம் கர்த்தாவே அப்பா. உன் நாமம் பெரிய நாமம் கர்த்தாவே அப்பா. உண்மை போல வேறு தேவன் யாரும் இல்லை ஆண்டவர் அப்பா. நடுமை துதிக்கிறோம் சர்வ வல்லவரே அப்பா. ஓரி கராபா ஷாந்த பாபா ரீ கூராந்த பாபா. நன்றியுடமை துதிக்கிறோம் சர்வ வல்லவரே அப்பா. நேரத்தில் ஆண்டவர் மட்டும் நம்ம நோக்கி பார்ப்போமாக. உள்ளான இருதயத்தில் இருந்தால் அவர் மற்றும் இந்த வேலையை நோக்கி பார்ப்போம். எவ்வளவு நன்மைகள் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். இம்மட்டும் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி பாஷா பாபா கராந்த பாபா, ஓரி பாஷா பாபா கராந்த பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்பா. சொல்லுமா, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. சகல முழங்காலும் உமக்கு முன்பாக முடங்கிடும் நாமமே. புகழும் கனமும் சோஸ்திரம் உமக்கன்றோ. சொல்லுமா, புகழும். ஹல்லேலூயா. எல்லா புகழும் ஆண்டவரே, எல்லா கனமும் ஆண்டவரே, எல்லா சோஸ்திரமும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே பெரியவர், கனத்திற்கு பாத்திரரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், மகிமைக்கு பாத்திரரே. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே பெரியவர், கனத்திற்கு பாத்திரரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், கனிமைக்கு பாத்திரரே. உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் இப்பூவில் காணவில்லை. என்று சொல்லுமா, இயேசு அல்லாமல் வேறு நாமம் இனியும் காண்பதில்லை. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. சகல முழங்காலும் உமக்கு முன்பாக முடங்கிடும் நாமமே. புகழும் கனமும் சோஸ்திரம்
எல்லா கனமும் எல்லா சோசிரமும் இயேசுவே நீர் ஒருவரே. ஹalleluya நீ பெரியவர் ஆண்டவரே. ரிபஷபா பாபா கரந்த பாபா ஹalleluya இயேசுவே நீர் ஒருவரே பரிசுத்தர் மகிமைக்கு பாத்திரரே. நீர் ஒருவரே நீர் ஒருவரே பெரியவர் மகிமைக்கு பாத்திரரே. நீர் ஒருவரே பரிசுத்தர் மகிமைக்கு பாத்திரரே. உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் இப்பூவில் காணவில்லை. இயேசு அல்லாமல் வேறு நாமம் இனியும் காண்பதில்லை. உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் இப்பூவில் காணவில்லை. இயேசு அல்லாமல் வேறு நாமம் இனியும் காண்பதில்லை. இயேசுவே ரிகரபா குரந்த பாபா ரிகரபா சந்த பாபா ரிபாஷா பாபா குரந்த பாபா ரிகரபா கரந்த பாபா ரிகரபா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாற்றமே ஆண்டவரே அப்பா. வேறு எந்த நாமமும் இல்லை ஆண்டவரே அப்பா. நீர் ஒருவரே பெரியவர். நீர் ஒருவரே பரிசுத்தர் கர்த்தாவே அப்பா. நீர் ஒருவரே சர்வ வல்லவர் கர்த்தாவே அப்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் கூட ராஜாவே அப்பா. நீர் பெரியவர் கர்த்தாவே அப்பா. எங்களுக்கு ஆவியும் செய்து முடிக்கிற தேவன். எங்களை நீ பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் கர்த்தாவே அப்பா. உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா. உம்முடைய நாமம் மேலான நாமம் கர்த்தாவே அப்பா. ஓரிபா கரந்த பாரி குரந்த பாபா. எல்லா புகழும் எல்லா கனமும் எல்லா சோசனமும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் என்று மாறாத தேவன் கர்த்தாவே அப்பா. நீர் என்று மாறாத தேவன் கர்த்தாவே அப்பா. நீர் எங்களோட கூட இருக்கிறீங்க அப்பா. நீங்க எங்களோட கூட இந்த வழிநடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் கர்த்தாவே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி சொல்கிறோம் ஆவியானவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நன்றி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட வழிநடத்தி பலப்படுத்தும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே வல்லவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவர் மாற்றம் நோக்கி பார்ப்போம் பாங்க. ஓ நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே நான் பாடும்
சொல்லுமாக ஹalleluya துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் எம் இயேசுவே உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே உமக்கே துதி உலகத்துக்கு சொல்லுமாக உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் ஆண்டவரே ஓரி பாஷா பாபா கரந்தா பாபா பாபா உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே உமக்கே துதி உலகே கரபாஷா பாபா ரிபா கரந்தா பாபா ரிபா ஷபா பாபா ரிகரபா குரந்தா பாபா நன்றியோடு உயர்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா நல்லவரே வல்லவரே உயர்த்துகிறோம் சர்வ வல்லவரே உயர்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா நீ செய்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய அளவில்லா அன்புக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே அப்பா ஓரி பக்கரந்தா பாபா கரந்தா பாபா ஓரி பஷா பாபா கரந்தா பாபா ஓரி பஷாந்தா பாபா ரிகரா பாபா ரிகரந்தா பாபா உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே ஓரி பக்கரந்தா பாபா கரந்தா பாபா உயர்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா நன்றி உயர்த்துகிறோம் கர்த்தாவே சர்வ வல்லமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா தேவனே நீர் கொடுத்த அந்த நன்மை நாளுக்காக நன்றி கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் ஆதரில் ஆண்டவர் அப்பா நீங்கள் கூட இதை வழிநடத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா இந்த நாளில் கூடிய ஆண்டவர் அப்பா கடத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் தேவனே தொடர்ந்து தேவ செய்தி கொண்டு வர தாசோடு எழுப்பட்டு பேசுவீராக அப்பா தொடர்ந்து ஆண்டவர் அப்பா இந்த கோவிட் நாட்டிற்காக ஜெபிக்கிறோம் தேவன் முற்றிலுமாய் இந்த கோவிட் நாட்டிலிருந்து எங்கள் தேசத்துக்கு நீ பெரிய விடுதலை தர போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா தொடர்ந்து எங்கள் சபையார்களை ஆசீர்வதிப்பீராக சபை மூப்பர்களை ஆசீர்வதிப்பீராக சபை போதர்களை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே ஆண்டவரே கூடி சீக்கிரமாக எங்கள் சபையில் திறக்கப்பட தேவன் வழிகளை திறக்க வைக்கும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த ஆதரவு ஆண்டவர் அப்பா முற்றிலுமாய் மக்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் தேவனே தொடர்ந்து எங்களோடு கூட இந்த மையத்தை பலப்படுத்தும் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் 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 நன்றி Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் எனக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பாஸ்டர் கொடுத்து இந்த காலையில மெசேஜ் கொடுக்க எனக்கு இந்த கிருபை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. தேவன் நல்லவர், தேவன் ரொம்ப கிருபை உள்ளவர், தேவன் ரொம்ப இரக்கத்தின் உள்ள தேவன். அவரோட கிருபை எப்போதும் நம்மளோட இருக்கும். இன்றைக்கு சபையில நம்ம சபை மக்கள் பார்க்க முடியாவிட்டாலும் ஆனால் ஆன்லைன் மூலியமாகவும் ரெக்கார்டிங் மெசேஜ் மூலியமாகவும் இன்னைக்கு நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி ஆண்டவருக்கு, ரொம்ப நன்றி. இந்த இக்கட்டான சூழ்நிலைமைகளும் ஆண்டவர் நம்மளை இன்னும் அதிகமாக நன்மையாக வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்.
இந்த ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் கிருபை உள்ளவர். நான் விசுவாசிக்கிறேன் வீட்டுல இருக்கிற எல்லாம் சகோதரன் சகோதரிகள் எல்லாம் நல்ல நலமாக இருப்பார்கள் என்று நான் ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபத்தில் நான் ஏறெடுக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆவியானவரே, இந்த அருமையான கால நேரத்துல தேவன் கொடுத்த இந்த நேரத்துக்காக ரொம்ப நன்றி அப்பா. உங்களோட வார்த்தை மூலியமாக எங்களோட நீங்க பேச போறீங்க. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், எங்களை ஆளுகை செய்கிற தேவன். இந்த அருமையான கால நேரத்துல உங்களோட கிருபை இறங்கணும், உங்களோட வல்லமை இறங்கணும், உங்களோட அபிஷேகம் நிரப்பப்படணும். ஆவியானவரே, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே இயேசுவே உயிருள்ள வார்த்தைகள். உயிர் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உயிருள்ள வார்த்தைகள் நீங்க எங்க மத்தியில இருக்கிறீங்க, எங்க மத்தியில உலாவிக் கொண்டு இருக்கிற தேவன். பேசுகிற வார்த்தைகள் நீங்க பேசணும், நீங்க இனி ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. அப்பா தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓரி பாபா பரமா ஷாண்டா ரிகரா பாபா ரனகபா ஷாந்தே. Holy Spirit, please help me. Please help me. You speak that we going to listen to you. நீங்க பேசணும், நாங்கள் கேட்க ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறோம். ஆவியானவரே, இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே உம்மோட அக்னி நிரப்பப்படணும் ஆண்டவரே. தேவன் நல்லவர், தேவன் ரொம்ப இரக்கத்தின் உள்ள தேவன். எஸ், ஆம் ஆண்டவரே, நீங்க இம்மானுவேல் தேவன், எங்க மத்தியில இருக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் விடுதலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே இயேசுவே. ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தேவனே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோட வார்த்தை மூலமாக எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, உம்மோட வார்த்தைகள் ஆண்டவரே இன்றைக்கு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே இயேசுவே உம்மோட பிள்ளைங்களோட இருதயத்துல ஆண்டவரே அது பதிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் ஆண்டவரே அவங்களோட பேசி அது அவங்கள பலப்படுத்தி ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில இன்னும் முன்னுக்கு போக என் ஆவியானவர் உதவி செய்யணும். ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இயேசுவே இந்த மெசேஜ் உம்முடைய சமூகத்துல பாதப்படியில நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஆண்டவரே இயேசுவே. என் ஆவியானவரே, இன்றைக்கு பேசுகிற வார்த்தைகள் என்கரேஜ்மெண்ட், உற்சாகம். இன்னைக்கு ஏராளமான பேர்கள் ஆண்டவரே இந்த பேண்டமிக் காலத்துல இன்னைக்கு எவ்வளவு பேர்கள் ஆண்டவரே அப்பா அவங்க ஆண்டவரே அந்த உற்சாகம் இல்லாதபடி ஆண்டவரே இன்றைக்கு எவ்வளவு அவங்க வாழ்க்கையில சோர்வைகள் இருக்கிறார்கள். They are in sorrow, they are in pain. There is no one to motivate. அங்க யாரும் இல்ல அவங்கள ஆண்டவரே இயேசுவே ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல. ஆனால் என் தேவன், நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஆறுதலை படுத்தும் ஆண்டவரே, சமாதானப்படுத்தும், அவங்களுக்கு உற்சாகத்தை கொண்டுட்டு வரும் ஆண்டவரே. இன்றைக்கு ஏராளமான பேர்கள் இன்னைக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, இதிலிருந்து விடுவிக்க என் ஆவியானவர் இவங்களுக்கு உதவி செய்யணும். God, you must have to help. தேவன் தான் இதுக்கெல்லாம் ஒரு பதில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்கும் போது ஜோஷுவா அதிகாரத்துல பார்க்கும் போது ஜோஷுவா 1வது அதிகாரத்திலையும் 2வது அதிகாரத்திலையும் இது பார்க்கும் போது ஜோஷுவாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது. Thank you Holy Spirit. அன்றைக்கு ஜோஷுவா மோசஸோட ஒரு உதவிக்காரர், இஸ் a helper, assistant ஆக இருந்தார் ஜோஷுவா. அவர் ஒரு
மோசஸ்க்கு ஒரு ஹெல்ப்பராக இருந்தார். ஆனால் இங்க பார்க்கும் போது மோசஸோட வாழ்க்கையில சில காரியங்கள் நடந்தது. something happened. அவர் மரித்து போற நாட்கள் வந்து விட்டது. ஆனால் ஆண்டவர் அப்படியாக ஜோஷுவாவை பயன்படுத்த வருகிறார். God is wanted Joshua to do his work. பாருங்க எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வளவு நாளே இவர் அசிஸ்டன்டாகத்தான் இருந்தாரு. யாருக்கு? மோசஸ்க்கு. மோசஸ் தான் எல்லா வேலையும் செய்தார். ஆனால் இப்ப அந்த பாரங்கள், அந்த அந்த வேலை, அந்த அந்த காரியங்கள் இவருக்கு இப்ப மோசஸ் ஜோஷுவாக்கு வந்துருச்சு. ஜோஷுவா என்ன செய்யணும் என்று தெரியல. ஆனால் ஆண்டவர் இங்க கற்றுக் கொடுக்கிறார் ஜோஷுவாவுக்கு. என்னத்த கற்றுக் கொடுக்கிறார்? நீ மோசஸோட வேலையை எடுத்து செய்யணும். அந்த எகிப்து தேசத்துல இருந்த வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்ப இவங்களுக்கு ஒரு முக்கியமான காரியங்கள் செய்யணும். முதல் காரியங்கள், செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன் அங்க அற்புதம் செய்தார். இங்க இன்னொரு காரியம் நடக்குது. ஜோர்தான் நதியில இந்த பிள்ளைகளை கொண்டுட்டு போகணும் அடுத்த அக்கறைக்கு. எவ்வளவு பெரிய வேலை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அங்க பயந்து தான் இருக்கிறார். ஜோஷுவா பயப்படுறார். அதே போலத்தான் இந்த வாழ்க்கை குறித்து நம்ம ரொம்ப பயந்து கொண்டு இருக்கிறோம். இந்த COVID-19 குறித்து ரொம்ப பயம். வேலை இல்ல பயம், பைனான்சியல் இல்ல பயம், குடும்ப பிரச்சனைகள் பயம், எல்லாத்திலையும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள்னால நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு போக முடியல. we cannot go in front. Rima disi kabi lime tika sangali kobe. முன்னுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைமைகள் வந்தது அங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் ஜோஷுவா கிட்ட? கர்த்தர் சொல்லுகிறது 1வது அதிகாரம் 5வது வசனம். ஜோஷுவா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அங்க மோசே, அங்க இயேசு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அங்க என்ன சொல்லுகிறார் ஜோஷுவா கிட்ட? பயப்படாதே. Do not fear. Problem comes, but God is there to help you. Let me tell one testimony before I go into next. Just recently எனக்கு ஒரு கால் வந்தது. Scam call. I was been disturbed in my mind. அது வந்தது Tuesday. அந்த நேரத்துல நான் ஒரு வேலை செய்து கொண்டு இருந்தேன் வீட்டுல. And I was disturbed by the call. அந்த கால்னால நான் ரொம்ப டிஸ்டர்ப் பட்டேன். ஸ்கேம்னா தெரிந்தானுங்களா, ஏமாத்துறது. ஆனால் அவங்க பேசுறதெல்லாம் உண்மையாக இருக்குது. அவங்க பேசுறதெல்லாம் எல்லாமே உண்மை. உன் பேர் இப்படி, உன் அப்பா பேர் இப்படி, நீ இங்க இருக்கிற, நீ அந்த இடத்துல இருக்கிறன்னு எல்லாமே ஆராய்ந்து பேசுறாங்க. அது எங்க இருந்து வருது? பேங்க்ல இருந்து வருதுன்னு சொல்லுகிறாங்க. அது மட்டும் இல்ல ஐயா, இவங்கிட்ட பேசி முடிஞ்சோடனே நான் பேங்க் நகர கிட்ட கொடுக்கிறேன், அவங்க பேசுவாங்க. அவங்க சொன்ன அவங்க என்ன சொல்றாங்க? நீ கவலைப்படாத, நான் என்ன எங்க உனக்கு கடை இருக்கோ அதெல்லாம் ஆராய்ந்து உன்கிட்ட நான் சொல்லுகிறேன்றாங்க. they telling you. ஆனா அந்த நேரத்துல எனக்கு அந்த சிந்தனைகள் வரல. தியானமாக சிந்தனை, because I was panic, fear, பயம். அடுத்தது நான் என்ன செஞ்சேன்? போனை வச்சுட்டேன், ஒன்னும் பேசல. மறாத நாளே நான் அந்த பேங்க் போனேன். பேங்க் போகும்போது அங்க பார்க்கும் போது அந்த பேங்க்ல கேட்கும் போது, இந்த மாதிரி உனக்கு மாஸ்டர் கார்டு இல்ல, பிளாட்டினியம் கார்டு, யாரோ உன்னை ஏமாத்திட்டாங்க. பாருங்க,
பிரச்சனைகள் எங்க வரும்னு தெரியாது. ஆனால் மனுஷனோட வார்த்தை கேட்டுமா அதுல பயந்து போயிருவோம். அதுதான் இங்க ஆண்டவர் ஜோஷுவா கிட்ட சொல்லுகிறார், பயப்படாதே. இன்னைக்கு ரொம்ப பிரச்சனைகள் நம்ம மைண்ட் நம்ம ஹார்ட்ல போட்டு ரொம்ப குழப்பிக்கொண்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனைகள் வரும்போது brings to the God, கர்த்தர்ட்ட நீ கொண்டுட்டு வா. அந்த இடத்துல நான் கர்த்தரை நம்பி கொஞ்ச நேரம் ஜெபித்து செய்திருந்தேன்னா எனக்கு அந்த பேனிக் வந்திருக்காது. I won't get panic because தேவனோட வார்த்தைகள் உற்சாகத்தை கொடுக்கிற வார்த்தைகள். It encourages you to not fear. அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதமாக செய்தார் மக்களுக்கு. அந்த பிரச்சனைகளை எல்லாமே சுலபமாக முடித்து அந்த அக்கவுண்ட் எல்லாம் மூட வைத்தார். க்ளோஸ் தி அக்கவுண்ட். ஆனால் இதுவரைக்கும் எந்த காலும் வரல. வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும், ஏராளமான சம்பவங்கள் நடக்கும். அதை போட்டு நம்ம சிந்தனைகளை குழப்பிக் கொண்டு இருக்க கூடாது. Do not boggle in your mind. Leave it free. சில பேருக்கு எப்படி பிரதர் leave it free? The word of God உன் கையில இருக்கு. உடன்படிக்கை உன் கையில இருக்கு. என்னங்க உடன்படிக்கை? என்ன பஸ்ல உடன்படிக்கை? The word of God. இதுதான் உன்னோட உடன்படிக்கை. ஆண்டவர் உற்சாகப்படுத்துறார். யார? அம்ப ஜோஷுவாவே. ஜோஷுவாவே பயப்படாதே. பயந்தாரு. எப்படி இந்த ஜனங்களை அந்த ஜோர்தான் நதியில நடந்து கொண்டுட்டு போறது? ரொம்ப ஆழமான ஆறு, டீப் ரிவர். எவ்வளவு ஆழம் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அது ஆழமான ரிவர். அதில் ஆண்டவர் தயார்படுத்திக் கொண்டு இருக்கிறார். யார? ஜோஷுவா. ஜோஷுவாவை தயார்படுத்திக் கொண்டு இருக்கிறார். அடுத்தது நீங்க பார்க்கும்போது ஜோஷுவா மோசஸ் கிட்ட பேசின அதே சத்தியத்தின் வார்த்தைகள் இங்க ஜோஷுவாவோட பேசுது. எங்க அந்த வனாந்தரத்துல நடந்த காரியங்கள், ஆண்டவர் பேசின காரியங்கள், அதே காரியங்கள் ஜோஷுவாவோட பேசுகிறார். Whatever I promised to Moses, I promise to you. உனக்கு கொடுத்த அந்த சத்தியத்தின் வார்த்தைகள் இன்னைக்கு உன்னோட பேசுகிறேன். இந்த சத்தியத்தின் வார்த்தைகள் இது உண்மை. ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு சத்தியத்தின் வார்த்தைகள் வாழ்க்கையில அது ஒளிந்து போனதில்லை, அது மறைத்தும் போனதில்லை. ஆண்டவர் இயேசு. அடுத்தது பார்ப்போமா? அடுத்தது பார்ப்போம். 7வது அதிகாரத்தை பாருமா. 7 யோசுவா 1வது அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடன்மனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறமும் விலகாதிருப்பாயாக. ஆமென். கர்த்தர் என்ன சொல்றார்? அடுத்தது, நான் உனக்கு புத்திமானாக நடக்க வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். Be wise. I give you wisdom. அதுதான் ஆண்டவர் சோலமனுக்கு செய்தது. ஏன்னா இந்த ஜனங்களை மேய்க்கிறதுக்கு, இந்த ஜனங்களை மேனேஜ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஞானமான சிந்தனைகள் வேணும். We need a wise thinking, a wisdom thinking to rule in the ஜனங்கள், to rule these people. இப்ப நம்ம சபையும் எடுத்துக்கிட்டால் நம்ம சபையில ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை மேய்க்கிறதுக்கு we want a better leader. A leader should have wise thinking and wisdom thinking. ஞானமாக பேசுறதுக்கு ஒரு நல்ல லீடர் வேணும். அது நீ தான் என்று ஆண்டவர் தெளிவாக ஜோஷுவாவிட்ட பேசுகிறார். சில நேரத்துல சில காரியங்கள் நம்ம பேசும்போது சில காரியங்கள் ஞானமாக சிந்தித்து பேசணும். இன்னைக்கு சிந்திக்காத பேசினால்தான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கை
ரொம்ப செதறி இருக்கு. Yes, God is teaching here to tell Joshua, speak very voicely. ஞானமாக பேசு. அதுதானே போட்டிருக்கு, ஞானம். இன்னைக்கு ஞானமாக பேசாதனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை சில திசைகள் திரும்பி இருக்கு. அடுத்தது பாருமா, 8வது அதிகாரம், 8வது அதிகாரம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ புத்திமானாக இருக்கிறதுனா, உன் வழியே சரியான வழியாக இருக்கிறதுனா, நீ பேசுற காரியங்கள் ஒவ்வொரு காரியங்களும் நல்லாமாக இருக்கிறோம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், இரவும் பகலுமாக என் வேதத்தை தியானி. We have to meditate the word of God. It's very important in our life. Not to read the word, ஒன்றை பைபிள் ஒன்றை படித்து கொண்டது இல்லை, but the word must have to speak in our heart. Rika bachate ne kilimati sikeli kolopakali. God says speak, God says meditate my word. என் வார்த்தையை தியானி. தேவனோட வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் உன்னோட face to face ஆக பேசுகிறார். He is talking to you face to face through the word of God. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு உற்சாகத்தை கொடுக்கிறார் ஜோஷுவாவுக்கு. இன்னைக்கு அதே உற்சாகமான வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இந்த வார்த்தைகள் படித்தாலே போதும், you can overcome every problem that you are facing in your life. வேலையில promotion, yes, he will give you. Doctor say your sick cannot be cured. God, he say he can cure your sick. God says nothing is impossible to God. God says to Joshua, you go, keep my word day and night in your life, in your heart and in your mind. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். My brothers and sisters, we have to come back. இன்னைக்கு நம்ம திரும்பி வரணும் அவர் வார்த்தையில. Not the world இல்ல. World going to lead you in disaster way. But God says, I'm going to lead you. ஜோஷுவா கிட்ட அதுதான் சொல்லுகிறார். 9வது படிமா. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடன்மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். Amen. My brothers and sisters, we have going through 1.5 year very disaster. 1.5 வருடமாக everyone in this world has been going through a lot of temptation, lot of pressure, lot of stress, sometimes mental also been out. But God says, I am with you. No family members say I am with you. இன்னைக்கு மனுஷன் இறந்து போனா கூட ஒரு ஆளு தான் போய் பார்க்க முடியும், வேதனை. ஆனால் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், I am with you என்று சொல்லுகிறாரே. That means he is coming as a witness for whatever things happen in your life. I am witness. இன்னைக்கு இதுவரைக்கும் நம்ம உயிரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Everyone, my brothers and sisters, இன்னைக்கு எப்போதும் நம்ம இதுவரைக்கும் உயிரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா because he is with you la. He is with you. There is no deny.
நீங்க சொல்ல முடியாது, என் பலத்தினால தான் நான் உயிரோட இருக்கிறேன், என்னோட அறிவுனால தான் நான் உயிரோட இருக்கிறேன், என் வேலை செக்யூர் நான் உயிரோட இருக்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு பேரு அந்த மாதிரி சொன்னவங்கலாம் is already down. கைட் பட்டம் தெரியுங்களா? பட்டம் பயங்கரமா பறக்கும். எங்க? பணத்துல. அது வெட்டி விட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கீழே தான் விடும். இன்னைக்கு தான் அது நடந்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ our Christians brothers and sisters did not bother about the Lord. They had been gone through their way, and today their life is very disaster. That's why God says, I am with you. ஜோஷுவா பயந்து கொண்டு இருந்தான், இப்படித்தான் இது நான் செய்யறது. இன்னைக்கும் சில நேரத்துல நம்ம வீட்டுல பயந்து கொண்டு தான் இருக்கிறோம். எல்லாத்துக்கும் பயம், எது நடந்தாலும் பயம், எந்த கால் கேட்டாலும் பயம், யார் எது சொன்னாலும் பயம். பயம் பயம் பயத்துல இருக்கிறதுனால தான் இன்னைக்கு we are going into poverty. God says, I am with you. அந்த தேவன் இன்றைக்கு அந்த சிலுவையில இல்ல, அந்த தேவன் உன் மத்தியில இருக்கிறார். உன் மத்தியில இருக்கிறார், உங்களோட மத்தியில அவர் இருக்கிறார். இந்த உயிருள்ள தேவன் நம்மளோட இருக்கிற உற்சாகம். The encouragement is giving us to Joshua and he is giving us to us. ஆண்டவர் அற்புதம் செய்த தேவன். அடுத்தது பாருங்கம்மா, ஜோஷுவா 3வது அதிகாரம். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய், எஸ், அந்த ஜோர்தான் நதியில ஆண்டவர் இங்க பேசிட்டாரு. யாரு? ஜோஷுவா கிட்ட. ஜோஷுவா கிட்ட உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுத்துட்டாரு. இந்த ஜோர்தான் நதியில தான் இந்த பிள்ளைங்களை நீ கொண்டுட்டு போகணும். கொண்டுட்டு நேரடியா கொண்டுட்டு போக முடியாது, அதுக்கும் 3 நாள் காத்திருந்தார்கள். 3 days. சம்டைம்ஸ் நம்ம சில காரியங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபித்து காத்திருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். We want things to be immediately. My brother, don't think things to work immediately. I have property. I have property. That is my testimony. I have property. But that property all gone away from me. என்னை விட்டு போனது. Why? I did not wait unto the God. தேவனோட பிரசன்னத்தில் தேவன்கிட்ட நான் சொல்ல கிடையாது, தேவன்கிட்ட சொல்லி நான் காத்திருக்க கிடையாது. சொந்த மாம்சத்துல செய்தேன். அந்த சொந்த மாம்சத்துல செய்ததுனால இன்னைக்கு எல்லாமே என்னைய கைவிட்டு போனது. I lost. அது யாரோட தவறுன்னு சொல்லலாம்? ஆண்டவரோட தவறா? No, it's my mistake. Whatever you want to do, நீங்க என்ன காரியங்கள் செய்ய போறீங்களோ, சின்ன காரியங்களா இருந்தாலும் பெரிய காரியங்களா இருந்தாலும், put it to the God. Go into the room, shut the door, and you talk to him, and he will answer within the days. He will give you the word, or he will give you peace in your heart. The thing is, we need to talk to him. அதுதான் ஜோஷுவா இங்க செய்றார். 3 நாள் காத்திருந்தார்கள் to cross the river. It's not easy. இது ஒரு கஷ்டமான காரியங்கள். அவ்வளவு ஜனங்களை அந்த ஜோர்தான் நதியில கொண்டுட்டு போறது. River, water is flowing. எப்படி நடந்து போறது? இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆறா இருந்தா நம்மளால இறங்கி போக முடியுமா? முடியாது. பயம், செத்துருவோம்னு பயம். இன்னைக்கு அந்த பயத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த பயம் நம்மள அப்படியாக ஒரு பாண்டேஜ்ல வச்சிருக்கு, ஒரு கட்டில வைத்திருக்கு. இன்னைக்கு அந்த கட்டு அழுக்கத்தான் ஆண்டவர் இயேசு ஆவியானவர்
நம்ம வாழ்க்கை. அடுத்தது பாருமா. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். இங்க ஜோஷுவா இங்குள்ள ஜனங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கிறார். நீங்க இந்த ஜோர்தான் நதியில இருந்து அங்க கடந்து போறீங்க, அந்த கடல்ல இந்த ரிவர்ல நீங்க நடந்து போறீங்க. சரிப்படுத்திக் கொள். என்னங்க சரிப்படுத்திக் கொள்கிறது? உன் இருதயத்தையும் உன் சிந்தனையும் சரிப்படுத்திக் கொள். Your mind and your heart, get ready, get prepared. இன்னைக்கு மைண்டும் ஹார்ட்டும் prepared இல்ல. There is no prepared. Prepared mean in the presence of God சொல்லுகிறேன். Pray. Read the word day and night. Meditate the word day and night. Stand in the presence of God and be with Holy Spirit. Holy Spirit, the one who can help you. பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு உதவி செய்ய முடியும். இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்து கொண்டு இருக்கிறார். Every second, every minute, every hour, every day, the Holy Spirit is helping. Without the God help, we are disaster. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்யலனா நம்ம வாழ்க்கை டிசாஸ்டர். இன்னைக்கு சில நேரத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா, ஆண்டவர் சரியில்லை, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல, இவ்வளவு நாள் இந்த ஆண்டவரை நான் இப்படியாக பார்த்தினேன், இப்படியாக செய்தேன், எனக்கு உதவி செய்யல. நோ, டோன்ட் கம்ப்ளைன். இன்னைக்கு இதுவரைக்கும் நீ உயிரோட வாழ்கிறதுனா அவரு தான். ஒன்லி ஹி இஸ் தி. அந்த ஜனங்களுக்கு ஜோஷுவா என்ன சொல்றாரு? 3 நாள் ப்ரிப்பேர் பண்ணிக்க, ப்ரிப்பேர் yourself. இன்னைக்கு எப்படி நம்ம வீட்ல ஜெபிக்கிறோம் certain things. இன்னைக்கு ஜெபித்து செய்யாத காரியங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில தோல்வியாக இருக்குது. ஆனால் ஜெபித்து செய்த காரியங்கள் வாழ்க்கை வெற்றி, வாழ்க்கை வெற்றி. இன்னைக்கு everyone's life, இன்னைக்கு ரொம்ப நம்ம சபையில் உள்ள ஜனங்களோட வாழ்க்கை பார்க்கும்போது everyone has been prosperous. யாருமே ஒண்ணும் இல்லாத சொல்ல முடியாது. Nobody can say I don't have anything. God has been provide everything. எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுத்து உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இதுவரைக்கும் இந்த ஆண்டு ஜோஷுவாவோட வாழ்க்கையில செய்தவர். 10வது அதிகாரத்தை படிங்க. பின்பு ஜோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கீர்காசியரையும் எமோரியரையும் எபுசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுவதற்கு அடையாளமாக. இந்த தேவன் உங்க வாழ்க்கையில அவர் இருக்கிறார். He is with you. இன்னைக்கு சொல்ல முடியாது ஆண்டவர் என் பக்கத்துல இல்லைன்னு. You cannot say God is not with me. I can ensure, I can say, I can tell you that God is with you. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் வல்லமையாக காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறார். அன்னைக்கு ஏராளமான ஜனங்கள், அந்த ஜனங்களை விதவிதமான ஜனங்கள் அங்க இருந்தாங்க. ஆனால் அந்த ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறார், உற்சாகத்தையும் படுத்துகிறார். பதினேழாவது படிங்க. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவில் தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கிறது போது இஸ்ரவேல் எல்லாரும்
தண்ணீரற்ற உலர்ந்த தரைவலையாய் நடந்து போனார்கள். ஆமென். இந்த உடன்படிக்கை எடுத்துட்டு போக தாமதமாக இருந்தது. waited for 3 days. இந்த உடன்படிக்கை எடுத்துட்டு போக லெவிட்டிக்கல் இருந்த அந்த ஆசாரி கொண்டு வராரு, எடுத்துட்டு வராரு. எங்க அவர் எடுத்துட்டு வந்து அந்த யோர்தான் நதியில நிக்கிறாரு. ஆனால் நின்ன கையோட அங்க என்ன நடக்குதுன்னா, வெகு தூரமாக வர தண்ணி அங்க நின்னு போயிருச்சு, தூரமாக நின்னு போயிருச்சு. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்றார். இங்க ஜோஷுவா சொல்லுகிறார், கெட் ப்ரிப்பேர்ட் என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில சரி ப்ரிப்பேர் பண்ணிக்க, பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில வரப்போகுது, நீ பெரிய அற்புதங்கள் பார்க்க போற. கெட் ப்ரிப்பேர்ட். But today God is telling you, prepare your life. God is going to do miracle things in your life. Ribakarani kasakali kalamakatasi dobagalan. God is telling, I'm going to do wonders. அற்புதம் நடக்க போகுது. ஆண்டவர் வெச்சிட்டார், பிளான் பண்ணிட்டாரு, அற்புதம் இந்த பிள்ளைங்களுக்கு காமிக்கணும் என்று. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து கொண்டுட்டு போயிட்டு, இந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டுட்டு போயிட்டு அந்த லெவிட்டிக்கல் பிரீஸ்ட் அந்த தீவுல அந்த கடல்ல நிக்கிறாரு. நடுவுல நிக்கும் போது அவருக்கு தண்ணி வர தண்ணி எல்லாம் வெகு தூரமாக வர தண்ணி எல்லாம் அங்க நிக்கப்பட்டது. ஆல் ஸ்டாப். அப்ப அந்த நதியில எந்த தண்ணியும் வரல, எல்லாமே அந்த நதிய தாண்டி போறாங்க, நடந்து போறாங்க. பாருங்க, இது தாங்க இந்த ஆண்டவர். இந்த ஆண்டவர் செய்யற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல கஷ்டமாகத்தான் இருக்கும், சில நேரத்துல நடக்காத மாதிரி இருக்கும், சில நேரத்துல நம்மளே என்னடா இந்த மாதிரி நடக்குது நம்ம வாழ்க்கைன்ட்டு அந்த சோர்வையில இருப்போம். ஆனால் இந்த ஆண்டவர் பாருங்க, அவங்க என்ன செய்யறாருன்னு இந்த ஆண்டவர் இப்படியாக அங்க ஜனங்கள் எல்லாம் நிச்சயமாக பயந்து கொண்டு இருப்பாங்க, நிச்சயமாக அவங்க எல்லாம் வேதனையில இருப்பாங்க, நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கிற கவலைகள் இருக்கும். அந்த கடல்ல நான் இறங்குனா, அந்த யோர்தான் நதியில நான் இறங்குனா என்ன ஆகும், என்ன ஆகும் என் வாழ்க்கை பயந்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அங்க ஆண்டவர் ஜோஷுவா மூலியமாக உற்சாகப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் செய்த பெரிய அற்புதங்கள், அந்த கடல் அந்த ரிவர், ஜோர்தான் ரிவர் என்ன ஆயிடுச்சு, வெகு தூரமாக தண்ணி வராத ஆண்டவர் அங்க அற்புதம் செய்கிறார். எப்படி செங்கடலை ரெண்டாக பிளந்த தேவன், ரெண்டாக பிளந்து ஜனங்களை நடக்க வைத்தாரோ, அதே போல இங்க ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு நடக்க வைக்கிறார். உன் வாழ்க்கையில நீ என்ன மாதிரியான சூழ்நிலைமைகள் நீ இருந்தாலும் கடைசியில இந்த ஆண்டவர் விசுவாசத்தோட நீ நம்பிக்கொண்டு இருந்தியா, இந்த ஆண்டவர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில எல்லாமே நிறைவேறும். எக்ஸடஸ் 14வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரதகுழிகள் இல்லை என்றோ, வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்தில் புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? பாருங்க, அங்க ஜனங்கள் எகிப்து தேசத்துல கூட பயந்தாங்க. எகிப்து தேசத்துல பயந்தாங்க. ஏன்னா அவங்க மாம்சத்துல இருந்தாங்க, ஆண்டவரை நம்பி நிக்கல. ஆனால் இங்க மோசேஸ் ஆண்டவரை நம்பி இருந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாம் காரியத்துக்கும் ஆண்டவர் தாங்க. நல்லதோ கெட்டதோ நம்மளுக்கு ஆண்டவர். We need God. We need the Holy Spirit in our life. அவங்க இல்லாத, Holy Spirit இல்லாத நம்ம எந்த காரியங்களும் ஜெயிக்க முடியாது. Because world is such, இந்த உலகம் சாட்சியாக இருக்குது, very such different ஆக இருக்குது இந்த உலகம். ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் கொடுக்கறாங்க, ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு கருத்துக்களை கொடுத்து இன்னைக்கு மனுஷனை குழப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனோட வார்த்தைகள் அப்படி அல்ல. அடுத்தது பாருமா, அதே வசனத்துல,
அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே. Do not fear. Do not fear. நான் உன்னோட இருக்கிறேன். நான் அதிசயங்களை காமிக்க போறேன் உன்கிட்ட. மோசஸ் கிட்ட சொல்லுகிறேன், பயப்படாதே மோசஸ். மோசஸ் பயப்படாத. உனக்கிட்ட நான் பெரிய காரியத்தை உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன், நீ பார்க்க போறேன் என்று ஆண்டவர் தெளிவாக பேசு. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஏராளமான காரியங்கள் தெளிவாக பேசி அந்த காரியங்கள் எல்லாம் நன்மையாக ஆசீர்வாதமாக நடந்து கொண்டே இருக்கு. Praise the God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு அதுதான் நடந்தது எகிப்து தேசத்தில். ஆண்டவர் சொல்லு ஒரே வார்த்தை, நீ இப்ப பார்க்கிறது, இப்ப உன்னோட சூழ்நிலைமைகள் பார்க்கிறது, அது முறிஞ்சு போக போகுது, அது மாறி போக போகுது என்று ஆண்டவர் சொல்கிறார். என்ன மாதிரியான சூழ்நிலைமைகள் நீங்க இருக்கிறியோ, உன்னோட வேலை செய்யற இடத்துல, உன் குடும்ப வாழ்க்கையில, உன்னோட பைனான்சியல் வாழ்க்கையில, சில ப்ரொமோஷன் வராத தடுங்களாக இருக்கிற உன் வாழ்க்கையில, உன்னால எதுவுமே செய்ய முடியலையே, நான் முன்னுக்கு போக முடியலையே என் வாழ்க்கையில நீ நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறியா? ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் இனிமேல் இருந்து நீ பார்க்க மாட்ட. படிமா இன்னொரு வாட்டி. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். Amen. God say, I'm going to save you என்று சொல்லுகிறார். SAVE, save you. நான் உன்னை காப்பாற்ற போகிறேன். இன்மேல இருந்து உன்னோட பிரச்சனைகள் இருந்து நீ நிரந்தரமாக இருப்பாய். There is no more problems going to come back to you again. அதை நீ பார்க்க மாட்ட. இப்ப நீ ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த ப்ராப்ளமை உங்களோட வாழ்க்கையில இனிமேலும் நீ பார்க்க மாட்டாத என்று ஆண்டவர் அவ்வளவு தெளிவாக சத்தியமாக பேசுகிறார். That is God. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வெளிச்சமாக இருக்கிற தேவன். He always lightning God. ஏன் ஆண்டவரே, ஏன் நான் சொல்லுகிறேன் lightning God? அன்னைக்கு அந்த செங்கடல்ல நடந்து போகும்போது பில்லர் வந்தது. பில்லர் என்னங்க? பில்லர் நெருப்பு, ஃபயர். அந்த நெருப்பு தான் இன்றைக்கு நம்மளுக்கு வெளிச்சமாக இருந்தது. அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருந்தது. இன்னைக்கு அதே தேவன் நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நீ உன் பாதையில நீ இருளின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாமா? நீ நினைத்து கொண்டு இருக்கிறியா? இல்ல. என்றைக்கு நீ ஆண்டவர் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டியோ அன்னைக்கு அந்த தேவன் உன்னை காப்பாத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில வெளிச்சமாக இருக்கிறார். நீ போற இடமெல்லாம் வெளிச்சமாக மாறும், எல்லாமே ப்ராஸ்பரஸாக மாறும். என் தேவன் ஆசீர்வதி. ரோமர் 15:13. சுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்குமே no need to worry. Don't worry. He will help you. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். என்ன மாதிரியான சூழ்நிலைமைகள் நீங்க இருந்தாலும் இந்த ஆவியானவர் வருவார். ஜான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்.
Amen. பைபிள்ல நீ என்ன படித்தியோ அந்த காரியங்கள் குறித்து என் தேவன் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். He is teaching you. The Holy Spirit is teaching you until today to move forward because He is in front of you. அவர் உன் முன்னுக்கு நிற்கிறார். In the Holy Spirit. John 14:16 and 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். Amen. God is encouraging you. ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். நான் உனக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். பாருங்க, யார் இந்த மாதிரி சொல்ல முடியும்? Who can tell? யார் சொல்ல முடியும்? அன்னைக்கு ஜோஷுவாவோட ஆண்டவர் பேசுறார், பலப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். இங்க மோசஸோட ஆண்டவர் பேசுகிறார், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லுகிறார். இங்க பரிசுத்த ஆவியானவர் அம்புகிட்ட சொல்லுகிறார், நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உற்சாகமாக இரு. Be encouraged. Do not down yourself. Do not bring yourself down. நீ உன்னை தாழ்த்திக்காதே. ஏனால் உனக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit. இந்த Holy Spirit இருக்கிற வரைக்கும் you are the God, you are the child of wealth in your life. நீ ஆசீர்வாதம் பிள்ளை. ஆண்டவர் அவ்வளவு கொடுத்திருக்கிறார். He has been given many things to us. We are wealth in this world, my brothers and sisters. If we are wealth in this world, we have been encouraged. உற்சாகமாக இருக்கணும். ஆண்டவர் இன்னும் அதிகமாக கொடுப்பார். அதுதான் சொல்லுகிறார். After 3 days you're going to see wonderful miracle things. My brothers and sisters, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு எல்லாமே 3 நாள் சென்று உங்க வாழ்க்கையை நீங்க சோதித்து பாருங்க. Something is wonderful, miracle things is going to happen to you. God says, the word of God says, not I say, ribakrani tikasakhe rabasharana shan. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? Amen. You are the temple of God. கோயில் அல்ல, உன்னோட இருதயங்கள். You are the temple of God. The God is in you, not in the cross. He is in your life. He is now in your life. இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். You are the temple. So இந்த ஆண்டவர் உன்னோட இருக்கிறார். உயிருள்ள தேவன் உன்னோட இருக்கிறார். எவ்வளவு உற்சாகமாக நீ இருக்கணும். சோர்ந்து போகாதே. No fear. Do not down yourself. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவர் என்னோட இருக்கிற வரைக்கும் why should I fear? Why should I worry? If I going to have worry, எனக்குள்ள சில கவலைகள் இருந்து I go to him. I seek. I never go to anybody. நான் யார்கிட்டயும் போக கிடையாது. Only my God. I lock the door and I talk to him. The God is good. கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. இன்னைக்கு ஜோஷுவாவோட வாழ்க்கையில நல்ல அற்புதம் செய்திருக்கிறார், உற்சாகப்படுத்தியிருக்கிறார். மோசஸோட வாழ்க்கையிலும் அது நடந்தது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர், அதே பரிசுத்த ஆவியான் இன்றைக்கு அம்ப வாழ்க்கையில அம்பளுக்கு எல்லாமே சரிப்படுத்தி ஆண்டவரோட வாழ்க்கையில நடக்க ஆவியானவர் உதவி செய்யும். இந்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அம்ப மறக்க கூடாது. Do not forget, my brothers and sisters, don't forget him. He is with you. He is love you.
நீ சில நேரத்துல உன்னோட மைண்ட்ல நீ ஆஃப் பண்ணி இருந்தாலும், நீ மறந்துட்டாலும், ஆனால் அவரை உன்னை மறக்கல. Never. He is in you. The Holy Spirit is good. I'm telling you, the Holy Spirit in your life will encourage you. ஒவ்வொரு பேரும் இந்த பரிசுத்த ஆவியான உங்க வாழ்க்கையில உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். எலும்பு எலும்பு, ரைஸ் அண்ட் கோ ஃபார்வர்ட் இன் யோர் லைஃப். உன் வேலை செய்யற இடத்துல உனக்கு பிரச்சனை இருக்கா, போ, முன்னுக்கு போ, நான் உன் கூடயே வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் கடைசி டெஸ்டிமனி. அதுதான் என் வாழ்க்கையில நடந்தது. when I was in Thailand, ஒரு காம்படிஷன் I went. அங்க எல்லாம் வெள்ளக்காரவங்க, எல்லாம் பெரிய படிச்சவங்க, நல்ல knowledgeable person. நான் அவ்வளவு படிப்பு இல்லை. ஆனால் அந்த காம்படிஷன்ல நான் பைபிள் படிச்சுட்டு போனேன். இதுதான் உடன்படிக்கை. I carry this Bible all the way to Thailand and I read this Bible in the room. When I read, the God says, I am with you என்று சொன்னார். You go, I am with you என்று சொன்னார். ஆனா அங்க பார்க்கும்போது பெரிய பெரியவங்களாம் ஜம்பவான்களாம் இருந்தாங்க. எப்படி இவங்க கிட்ட நான் போடுறதுன்னு. ஆனால் கர்த்தர் பாத்தீங்களா, அங்க அற்புதம் செய்தார். God did miracle. Because என்னோட தேவன், உயிருள்ள தேவன் என்னோட இருந்து அவரு எனக்கு கொடுத்தார். அந்த பாதை வெற்றி பாதையாக மாறினது. I receive gold medal. இது தாங்க இந்த ஆண்டவர். என்னைய ரொம்ப ரொம்ப தாழ்மையாக பார்த்தவங்கலாம் அன்றைக்கு அந்த அவார்ட் எடுக்கிற நேரத்துல everybody are running to me. They coming and checking to me. Checking கொடுக்கறாங்க. Great job, great job, great job. Great job நான் செய்யல. அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு செய்தார். Not I. என்னோட எஜுகேஷன் அல்ல, என்னோட வார்த்தை அல்ல, ஆனால் என் தேவன் செய்து முடித்தார். இந்த ஆவியானவர் நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டவர் அற்புதம் செய்யும். அப்படியாக நம்ம ஜெபிப்போம். என் ஆண்டவரே இயேசுவே, என் ஆவியானவரே, இந்த அருமையான காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மோட வசனத்தை கொடுத்து எங்களோட பேசின என் ஆவியானவரே ரொம்ப நன்றி. ஆவியானவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே இன்னைக்கு உம்மோட பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்க்கை முடிந்தது. எனக்கு இனிமேல் வாழ்க்கை இல்ல, என்னோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், என்னால எந்திரிச்சு முன்னுக்கு போக முடியல. எனக்கு சில பேர் வார்த்தைகளை சொல்லி என்னை அப்படியாக தள்ளி விடுறாங்களே. என் வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள், எனக்கு ப்ரொமோஷன் இன்னும் வரல, எனக்கு பண பிரச்சனைகளாக இருக்குது, என் குடும்பத்துல பிரச்சனைகள், எனக்கு என்னால எது செய்யணும் என்று தெரியல. ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவே, ஆவியானவரே, ஜோஷுவாவுக்கு உதவி செய்த தேவன், மோசஸ்க்கு உதவி செய்த தேவன், இன்னைக்கு அதே தேவன் எங்களோட இருக்கிறீங்க. ஆண்டவரே இயேசுவே, எங்களோட குறைகள் எல்லாம் நீங்க அறிந்த தேவன். நிச்சயமாக ஆண்டவரே இயேசுவே, என் ஆவியானவரே, மோசஸ் கிட்ட சொன்ன வார்த்தைகள் இப்ப நீ பார்க்கிறது, இன்னும் கொஞ்ச நாள் நீ அதை பார்க்க மாட்டேன் என்று சொன்ன என் தேவன், அந்த வார்த்தைகள் உம்மோட பிள்ளைகளுக்கு நிறைவேறும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இப்ப போய்கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலைமைகளை என் தேவன் மாற்றி ஆண்டவரே இயேசுவே, இன்றைக்கு இதெல்லாம் காணாதபடி, இதெல்லாம் அவங்க நினைக்காதபடி என் தேவன் உன் பாதையில வழி நடத்தணும். ஆவியானவரே, ஆவியானவரே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு நன்றி, பிதாவே மக்கு நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வாழ்க்கையில பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவரே இயேசுவே, இன்னும் அதிகமாக என் ஆவியானவர் இந்த பிள்ளைங்களோட இடப்பட்டு ஆண்டவரே ஏராளமான அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து இந்த பிள்ளைகளை, ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே ஆசீர்வதிக்கணும்.
பலப்படுத்துங்க ஆண்டவரே, சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிற தெய்வம் அவர் ஒருவரே. அவர் சகலத்திலும் மேலானவர். சர்வத்திலும் உயர்ந்தவர். சகலத்திலும் மேலானவர் நீரே. சர்வத்திலும் உயர்ந்தவர் நீரே. சகலத்திலும் மேலானவர் நீரே. சர்வத்திலும் உயர்ந்தவர் நீரே. ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உதவி வேண்டுமே, உதவி செய்யுமே, என்னால் முடியாதது உம்மால் முடியுமே. உதவி வேண்டுமே, உதவி செய்யுமே, என்னால் முடியாதது உம்மால் முடியுமே. சுயபலத்தால் எதுவும் முடியாது. எந்த மதிலையும் நான் தாண்ட முடியாது. சுயபலத்தால் எதுவும் முடியாது. எந்த மதிலையும் நான் தாண்ட முடியாது. இரக்கத்தில் ஐஸ்வர்யரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உதவி வேண்டுமே, உதவி செய்யுமே, என்னால் முடியாதது உம்மால் முடியுமே. உதவி வேண்டுமே, உதவி செய்யுமே, என்னால் முடியாதது உம்மால் முடியுமே. உம் பலத்தாலே என்னால் முடியுமே. மாம்சமோ என்னை மேற்கொள்ளுதே, உம் ஆவியாலே என்னை பலப்படுத்துமே. மாம்சமோ என்னை மேற்கொள்ளுதே, உம் ஆவியாலே என்னை பலப்படுத்துமே. இரக்கத்தில் ஐஸ்வர்யரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யரே,
ஆண்டவரே. That's why I put my hope in you, Jesus. That's why I put my trust in you, Father. I need your help in everything, oh God. அப்பா, உம்முடைய சகாயம், உம்முடைய உதவி எனக்கு தேவை ஆண்டவரே. என் ஞானத்தால் எதுவும் முடியாது, என் திறமையால் நான் வாழ இயலாது. என் ஞானத்தால் எதுவும் முடியாது, என் திறமையால் நான் வாழ இயலாது. இரக்கத்தின் ஐஸ்வர்யரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இரக்கத்தின் ஐஸ்வர்யரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உதவி வேண்டுமே, உதவி செய்யுமே,